நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு செலெக்ஷன் பத்தி நாம பார்க்க போறோம். போட்டோஷாப்ல செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணும்னா, நம்ம படங்களை ரொம்ப சுலபமா நம்மளுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சில படங்களுக்கு சரியா வரும், ஒரு சில படங்களுக்கு சரியா வராது. ஸோ அப்படி சரியா வராத படங்களையும் நாம எப்படி அக்யூரேட்டா சரியான முறையில் கட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. நானும் டெய்லி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் நம்மளால் வீடியோ சரியாக அப்லோட் பண்ண முடியலை. இனி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் ஃபோட்டோஷாப் சிசியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் போடலை. ஏன் அப்படின்னா ஃபோட்டோஷூட் முகூர்த்த வேலைகள் கொஞ்சம் ஆரம்பித்ததுனால நம்மளால் போட முடியல. ஸோ அடுத்து இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வரும். ஸோ அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணுங்கிறவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், டெமோவுக்கு ஒரு 2 பிக்சர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த வியூ மோடில் போய் நான் என்ன பண்ணுறேன், 2 அப் வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே இருக்க படத்தை தான் இங்கே வச்சுருக்கேன். ஆனால் நல்லா கவனமாக பாருங்கள், இது ஒரே ஃபைல். இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒரே ஃபைல். சரிங்களா? எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தையும் கட் பண்ணி ஹேரையும் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலெக்ஷன், ஒரே செலெக்ஷனில் நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. சரிங்களா? நல்லா கவனமாக பாருங்கள், ஒரே செலெக்ஷனில் இந்த ஹேர் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட்டும் கிடச்சிருச்சு. ஹேர் எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் படம் பார்க்கலாம், ரெண்டாவது ஒரு சாம்பிள் படம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த படத்தை சாம்பிளாக நம்ம பார்க்கலாம். இந்த செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா, டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மேஜிக் வான் டூல் அப்படி இல்லைன்னா குயிக் செலெக்ஷன் டூல் எடுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் இந்த லேசர் டூல் அப்படிங்கிறத எடுத்தாலும் போதும். சரிங்களா? உங்களுக்கு டாப்பில் வந்து உங்களுக்கு காட்டும் செலக்ட் சப்ஜெக்ட் அப்படி. சரிங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா செலக்ட் போனீங்கன்னா இதில் சப்ஜெக்ட்னு காட்டும். சரி, இப்போ இந்த செலக்ட் சப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும். நம்மளுக்கு என்ன பண்ணும், ஃபோட்டோஷாப்பே அனலைஸ் பண்ணி நம்மளுடைய சப்ஜெக்ட் எதுவோ அதை மார்க் பண்ணி கொடுக்கும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? இவரை விட்டலாம், ஏன்னா இவரோட முகம் முழுசாக தெரியல. இதுலேயுமே பாதி தான் தெரியுது. இப்போ ஃபோட்டோஷாப் அனலைஸ் பண்ணது என்னன்னா, இது 3 சப்ஜெக்ட் அப்படின்னு அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சரியாக பண்ணலை. இவருடைய ஷர்ட்டை விட்டுட்டு அவருடைய ஃபேஸை மட்டும் நம்மளுக்கு மார்க் பண்ணியிருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த குயிக் செலெக்ஷன் டூல் எடுக்கலாம். இந்த டூலை என்ன பண்ணலாம்னா, சர்க்கிளை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மைனஸ்க்கு மாறும். அப்படி இல்லைன்னா இங்கே போய் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க, இந்த செலெக்ஷனை இப்படி கட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு நபர் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இதையும் கட் பண்ணுறோம். இப்போ நம்ம சப்ஜெக்டை நல்லா செலெக்ஷன் பண்ணிடுச்சு. பிக்சர் நம்மளுக்கு சரியாக கட் ஆகுதான்னு பார்க்கலாம். மாஸ்கை ஒரு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம படத்தை ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிட்டோம், பார்க்க நல்லா இருக்குது. பட் நம்ம பேக்ரவுண்டில் ஒரு சாலிட் கலர் ஃபில் பண்ணிட்டு ஜூம் பண்ணி பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் இது சரியாக கட் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொத்தி கொத்தி போட்ட மாதிரி இருக்குது. கரையான் அரைச்ச மணிக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட் ஆயிருக்கு. இதை பிகினராக இருக்கக்கூடிய நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை. செலக்ட் சப்ஜெக்ட்னு கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு கட் பண்ணி அப்படியே வச்சிடுறாங்க. சரிங்களா? இந்த தப்பை தயவு செய்து பண்ணாதீங்க. ஒரு படத்தை நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்லா ஜூம் பண்ணி சரியாக கட் ஆகிருக்கா ஆகலையாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துலையும் பாருங்க, நமக்கு அப்படியே கரையான் புக்கெல்லாம் அரிச்சிட்டு ஒரு மாதிரி வரவரமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரிக்கு இருக்குது. சரி, இப்போ செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தா சரியாக செலெக்ஷன் ஆகலை. இதே செலக்ட் சப்ஜெக்டை வச்சு நம்மளால கரெக்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளால கரெக்டாக பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேஜிக் வான் டூல் இல்லை குயிக் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா செலக்ட் அண்ட் மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிக்சர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதிலே டாப்பில் பார்த்தீங்கன்னா வியூ மோட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து மோடு ஒன்று இருக்கும், ஒன்று ஒன்றா மாற்றிக்கலாம். சரிங்களா? இது எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுலேயுமே செலக்ட் சப்ஜெக்ட் இருக்குது. பட் இது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு நம்ம செலெக்ஷன் பண்ண மாதிரி தான் பண்ணும். வேணா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாமா? ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணும், இந்த 3 பேரையும் மார்க் பண்ணிடுச்சிங்களா? இதுவும் அதே மிஸ்டேக் தான் பண்ணும். சரி, எப்படி தான் நம்ம சரியாக பண்ணுறதுன்னா, இங்கே டூல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டூல்ஸ் வச்சு நம்ம பண்ண முடியும். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருக்குது குயிக் செலெக்ஷன் டூல். இந்த டூல் எடுத்துட்டு சர்க்கிளை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் வேணும். இப்படி வச்சுட்டு ஒரு பெயிண்ட் பண்ணால் சப்ஜெக்டை மட்டும் நம்மளுக்கு மார்க் பண்ணிட்டு வரும். சரிங்களா? இப்போ இந்த வியூ மோடுங்கிறத நீங்கள் வேறு வேறு மோடில் வச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள்,
உங்களுக்கு எந்த மோடில் வச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. இதில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் வரும். இங்கே பாருங்கள் இப்படி வரும். சரிங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதில் வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஓவர்லேங்க மோடு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் மட்டும்தான் பண்ணுறேன். சரிங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். கிளிக் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த பக்கமும் கிளிக் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறேன். இப்பவும் பார்த்தீங்கன்னா சரியாக கட் ஆகிருக்காது. நாம தான் அதை கவனிக்கணும். நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியாக கட் ஆகலை. ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணால் போதும், அழகாக போயிடும். சரிங்களா? ஆல்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த சட்டை செலெக்ஷன் இல்லைன்னா அதை நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்டர்லாம் ஒரு மாதிரி தெரியும். விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், சரி பண்ணிக்கும். சரிங்களா? ஒருவேளை இந்த மாதிரி அதிகமாக உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ப்ரஷ் டூல் எடுங்க. சரிங்களா? ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஒரு பெயிண்ட் பண்ணால் போதும், இந்த மாதிரி உங்களுக்கு போயிடும். நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து போயிடும். சரிங்களா? இப்போ நார்மலாக இந்த இடத்துல ஒரு பெயிண்ட் ஆல்ட் அமுக்கிட்டு, எதுக்காக ஆல்ட் அப்படின்னா, ஆல்ட்டுனா மைனஸ், அதாவது அந்த செலெக்ஷன் நம்மளுக்கு வேணான்னு அர்த்தம். ப்ளஸ் இருந்துச்சு வச்சுங்களேன், செலெக்ஷன் வேணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஸோ அதே போல் இந்த இடத்துலையும் பாருங்களேன், இதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த குயிக் செலெக்ஷன் டூலே வச்சுக்கணுங்க. சும்மா பெயிண்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், செலெக்ஷன் அதுவே எடுத்துக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கேயுமே அதே போல் தான். சும்மா நீங்கள் ஒரு பெயிண்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லைட்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல வெளியில் வந்திருக்கா, அதுக்கு என்ன பண்ணலாம், ப்ரெஷ் எடுக்கிறோம், ஆல்ட் அமைக்கிட்டு அப்படியே ஒரு சின்ன பெயிண்ட். சரிங்களா? இவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான செலெக்ஷன் கிடச்சிருச்சு. பட் ஹேரை வந்து நம்ம கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஹேர் என்ன இருக்குது, பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கலர் அப்படியே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், டூல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரீஃபைன் எட்ஜ் ப்ரஷ் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். உங்களுக்கு ஹேர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஹேர் இருக்க இடத்துல நல்லா கவனமாக பாருங்கள், ஒரு க்ரீன் இருக்கா, சும்மா ஒரு பெயிண்ட் தான் பண்ணுது. பெயிண்ட் பண்ண என்ன ஆகுது, அந்த க்ரீன் ரிமூவ் ஆகிடுது, ஹேர் இருக்குது. இந்த மாதிரி ஹேர் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஹேர் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிடும். ப்ரஷோட சைஸு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். பெருசு பண்ணிவிட்டு ஹேர் இருக்க இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல க்ரீன் இருக்குன்னா அங்கே நீங்கள் இப்படி பெயிண்ட் பண்ணாலே போதும், அந்த க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதே போல் இங்கே க்ரீன் இருக்கா, இங்கே இப்படி ஒரு பெயிண்ட் பண்ணோம்னா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடும். அதே போல் என்ன பண்ணுறேன், எல்லா பக்கமும் பெயிண்டிங் பண்ணிக்கும். இந்த குட்டியாக இருக்கக்கூடிய இடத்துலையும் என்ன பண்ணுறேன், ஒரு பெயிண்டிங். சரி, இப்போ நமக்கு தேவையான ஹேரும் கிடச்சிருச்சு, நமக்கு தேவையான சப்ஜெக்ட்டும் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே அவுட்புட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணும். இதில் நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா நியூ டாக்குமெண்ட்டுன்னு நீங்கள் கொடுக்கலாம். நியூ டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டாக்குமெண்ட் போட்டு வரும். நான் இந்த நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க்குங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கவனமாக லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் ஒரு ஓகே அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ லேயர் போட்டு அதை மாஸ்க் பண்ணி நம்மளுக்கு வச்சிருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சாலிட் கலரை ஃபில் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கட்டிங்கும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹேரோட டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த படம் சரியான முறையில் கட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாஸ்கை ஒரு டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்கள் படங்களில் இந்த மாதிரி தரையாக இருந்துச்சுன்னா ஒரு சில சொதப்பல் எல்லாமே தெரியும். இதை நீங்கள் எப்படி சரி பண்ணுறதுன்னா, நார்மலாக ப்ரஷ் டூல் எடுங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷு தேவையான அளவு சின்னது பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? சின்னது பண்ணிக்கிடுங்க. ப்ரஷ் வந்து சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஹார்ட்னஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பிளாக் கலர் வச்சுட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், அது போயிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதில் இங்கே பாருங்கள், பிளாக் கலர் வச்சுட்டு இப்படி பெயிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி போயிடும். சரிங்களா? இவ்வளோதான். இதை வந்து நம்மளுக்கு இந்த பிக்சரில் வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் எதுவுமே இல்லை. ஆல்டோமிக்கை கிளிக் பண்ணதில் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியலை வித்தியாசம். இன்னொரு பிக்சர் கட் பண்ணும்போது அதில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரிங்களா? சப்போஸ் இன்னும் ஹேர் பத்தலைன்னா நீங்கள் இந்த படத்தை கண்ட்ரோல் ஜேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் இன்னும் எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? ஹேர் வருது, பட் வந்து ஹேரில் பின்னாடி ஒரு கலர் மாதிரி நம்மளுக்கு தெரியுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2 லேயர் போட்டிங்களா, இந்த பின்னாடி இருக்க லேயரை கிளிக் பண்ணி மல்டிபிளாக சேஞ்ச் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்க லேயர் வந்து மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். ப்ரஷ் எடுங்க. சரிங்களா?
ப்ரஷ் டூல் எடுத்துட்டு இங்கே ஒயிட் கலர் இருக்கா உள்ள அவுட்ரு வந்து பிளாக் கலர் வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு போயிடும். இந்த கலர் வந்து போயிடும், தெரியுதுங்களா? அந்த க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இங்கே பாருங்கள், ரிமூவ் ஆகிடும். பேக்கில் இருக்கக்கூடிய ஹேர் மட்டும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஈஸியாக உங்களுக்கு படம் கட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த படத்தை க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்னொரு படம் ஓப்பன் பண்ணுறோம். இந்த படத்தை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த படம் அப்படி இல்லைன்னா இந்த படத்தை ரெண்டாவது காட்டலாம். சரிங்களா? இந்த படத்தை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுலேயுமே செலக்ட் சப்ஜெக்ட் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஆனால் அது சரியாக கட் பண்ணாது. இப்போ நம்ம மெத்தடில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா? அதே போல தான் நம்ம பொறுமையாக கட் பண்ணணும். இதுலேயும் பாருங்கள், செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துட்டோம். நம்மளுக்கு படம் வந்து ஓரளவு நல்லா செலெக்ஷன் ஆகிருக்கு. நல்லா கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிட்டு கூட நீங்கள் செலக்ட் அண்ட் மாஸ்க் அப்படிங்கிறதுக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கரெக்டாக நம்மளுக்கு செலெக்ஷனில் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், செலக்ட் அண்ட் மாஸ்க் அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த ஹேரை வந்து ரீஃபைன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா சப்ஜெக்டை நமக்கு சரியாக கட் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஹேரை தான் சரியாக கட் பண்ணலை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபைன் எட்ஜ் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒரு பெயிண்ட் பாருங்கள், ஹேர் இருக்க இடத்துல மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஹேரோட டீட்டெயில் நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்களா, இந்த ஹேரு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் ஒரு பெயிண்ட் அழகாக பண்ணுறோம். பொறுமையாக பண்ணால் போதும். சரிங்களா? இந்த மாதிரி பொறுமையாக பெயிண்ட் பண்ணால் போதும். இது மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஹேரை வந்து ரொம்ப ஈஸியாக டீட்டெயில் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் படங்களையும் குயிக்காக அவங்களால கட் பண்ண முடியும். ஆனால் கட் பண்ணுற படம் நம்ம சரியாக தான் கட் பண்ணுறோமா, கரெக்டாக பண்ணியிருக்கோமாங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஜூம் பண்ணி உங்கள் படங்கள் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு தான் கட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மல்டி கலர் பேக்ரவுண்டு தான். எல்லோ கலரு, பிங்க் கலரு, இந்த மாதிரி வேறு வேறு கலர்ஸ் இருக்குது. ஒயிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியான கலர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஹேர் டீட்டெயிலுங்கிறது நமக்கு ரொம்பவே சூப்பராக எடுத்து கொடுத்துருச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான ஹேர் டீட்டெயில் எடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சொதப்பல் இருக்குது. சரிங்களா? இது என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த பிக்சர் வந்து கட் பண்ணியிருக்கு, பட் ஒரு மாதிரி சொரப்பாக இருக்குது. ஆனால் நம்ம பென் டூல் போட்டு கட் பண்ணால் இந்த மாதிரி வராது. சரி, இந்த சொரப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. என்னன்னு சொல்லி பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஸ்மூத் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், மாறிடும். நான் ஒரு 34% அப்படிங்கிறத வச்சுருக்கேன். இப்போ வச்சுட்டு இங்கே பாருங்கள், அந்த ஸ்மூத்னஸ் மாறிடுச்சு. இன்னும் தேவைன்னா கொஞ்சம் ஒரு 58 அப்படிங்கிறத வச்சுருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்மூத்தாக மாறிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிக்சருக்கு தேவையான ஃபெதருங்கிறத நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துட முடியும். நான் ஒரு 1.4 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன், இல்லை 1 பாயிண்ட் வச்சுக்கிறேன். சரிங்களா? 1 பிக்சல். இந்த கான்ட்ராஸ்ட் ஷிஃப்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ட்ராஸ்ட்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். சரிங்களா? கான்ட்ராஸ்ட்னா உங்கள் இந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக மாற்றும். இந்த ஷிஃப்ட் எட்ஜுங்கிறது அவுட்டரில் செலெக்ஷன் இருந்தால் அதை உள்ள இன்னருக்கு கொண்டு வரும். சரிங்களா? இப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை பிக்சர் செலெக்ஷன் வந்துடுச்சு, ஹேர் அழகாக செலெக்ஷன் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்கள், இந்த அவுட்புட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா அதை எடிட்டிங் பண்ண முடியும். இப்போ ஹேர் டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் வேணும்னா இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன பெயிண்ட், இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகேங்கிறத கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம படத்தை பார்த்தீங்கன்னா நியூ லேயர் போட்டு ஒரு படத்தை கட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இந்த படத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சாலிட் கலர் அப்படிங்கிறத ஃபில் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, ஹேர் வந்து இந்த மாதிரி செலெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த படம் சரியாக இருக்கான்னு நம்ம போன படத்தை மாதிரியே செக் பண்ண போகிறோம். ஆல்ட் அமைக்கிட்டு இந்த மாஸ்கை ஒரு கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். இந்த இடத்துல நல்லா கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல பிளாக்காக தெரியுதுங்களா? சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு தெரியணும். இப்போ பாருங்கள், இதே நம்ம வந்து நார்மலாக பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஒயிட் தெரியுது லைட்டாக. அது பேக்ரவுண்டு தான் நினைக்கிறேன். சரிங்களா? டேமேஜ் இல்லை, பேக்ரவுண்டு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லா படத்தை ஜூம் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் தெரியும். சரிங்களா? இந்த படமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவு பரவாயில்லாமல் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? ஒரு சில படங்களில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ இந்த படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி லைட்டாக கட் ஆகாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நார்மலாக
கட் பண்ணி வரும்போதே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ட் அமிங்க கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு பிளாக்ல தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரஷ் டூல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒயிட் அப்படிங்கிற கலரை இந்த மாஸ்கில் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன பண்ணும் அந்த செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சரியாயிடும். சரிங்களா? பிளாக் கலர் வச்சிங்கன்னா இந்த மாதிரி அழியும், ஒயிட் கலர் வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த செலெக்ஷன் வந்து வந்துடும். சரிங்களா? இவ்வளோதான். இப்போ இந்த ஹேருமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேட்ச் பண்ணணும். ஹேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர்ஸாக இருக்குது. இதை நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லேயரை Ctrl J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போடணும். சரிங்களா? இந்த லேயரை மறைச்சிட்டு செகண்டில் இருக்க லேயரை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் மோட் மல்டிபிள் அப்படிங்கிறத வச்சோம்னா இந்த மாதிரி மாறிடும். மேலே இருக்க லேயரை எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த அவுட்டரில் ஹேர் வந்து நம்மளுக்கு எரேஸ் பண்ணணும். இந்த லேயரை எரேஸ் பண்ணக்கூடாது, ஆனால் மாஸ்கிங் பண்ணணும். சரிங்களா? அதாவது இந்த லேயரை எரேஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கட்டிங்கில் இருக்கக்கூடிய லேயர் வந்து அப்படியே தான் இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு குரூப் ஐக்கான ஒரு கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த லேயர் மட்டும் என்ன பண்ணும் குரூப் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைனா இந்த லேயர் கிளிக் பண்ணி Ctrl G கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிடும். இந்த குரூப்புக்கு மாஸ்க் அப்படிங்கிறத அப்ளை பண்ணும். நல்லா கவனமாக பாருங்கள். ப்ரஷ் டூல் எடுக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஒரு பெயிண்ட், நல்லா பொறுமையாக அவுட்டரில் வந்து ஒரு பெயிண்ட் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நமக்கு படம் அப்படிங்கிறது இது உள்ளே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், டேமேஜ் ஆகாது, மேலே தான் மாஸ்க் பண்ணியிருக்கும். சரிங்களா? இந்த படமுமே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஹேரோட கலர் வந்து இந்த இடத்துல தெரியுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம மாற்றிடலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த கலர் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக மாறிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டாப்பில் இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணுறோம். இந்த மேஜிக் பாயிண்ட் டூல் எடுக்கிறோம். இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா இந்த குயிக் செலெக்ஷன் டூல் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஹேரில் ஒரு பெயிண்ட் பண்ணால் போதும். ஹேர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிடுச்சுங்களா? ஸோ அதே போல் இந்த பக்கமும் ஒரு செலெக்ஷன். ஸோ இப்போ நமக்கு தேவையான செலெக்ஷன் கிடச்சிச்சா? இப்போ ஒரு ஃபெதர் ஒரு 20 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த பிக்சருக்கு Ctrl U கொடுக்குறோம். ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வரும். சேச்சுரேஷன் அப்படியே டவுன் பண்ணுறோம். இந்த லைட்டை இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஹேரை நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. இல்லை இன்னும் பத்தலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கூட கொஞ்சம் இதோட ஹேரை வந்து இந்த மாதிரி டவுன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஒரு முழுமையான ஒரு பிக்சர் கிடச்சிருச்சுங்களா? இப்போ பாருங்கள், இந்த படத்தை நம்ம என்ன பண்ணலாம், மெர்ஜ் பண்ணி ஒரு லேயராக எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்களா? இந்த பேக்ரவுண்ட் லேயரை மறைச்சிட்டு Ctrl Shift Alt E அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் நம்மளுக்கு கிடச்சிடும். இதைத்தான் நான் என்ன பண்ணியிருந்தேன், PNG ஃபைலாக மாற்றி வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு லேயர் நம்மளுக்கு கிடச்சிச்சிங்களா? நம்ம இந்த படத்தை எங்கே அனுப்புனாலும் நம்மளுக்கு இந்த ஹேர் டீட்டெயில் அப்படியே இருக்கும். சரிங்களா? உங்கள் படங்களை நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்டு அதாவது உங்கள் பிக்சர் அது போக ஹேர் டீட்டெயில் இது ரெண்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் தான் கட் பண்ணணும். சரிங்களா? நம்ம பொறுமையாக சொல்லியிருக்கோம். ஒருவேளை இந்த மெத்தட் உங்களுக்கு புரியலை, இன்னும் எங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும், எளிமையாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே போல் மறுபடியும் ஒரு வீடியோ நம்ம என்ன பண்ணலாம், தயார் பண்ணலாம். ஆனால் ரொம்ப பொறுமையாக உட்காந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா சில பேருக்கு ரொம்ப பொறுமையாக சொன்னால் பிடிக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னாலும் அவங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? கற்றுக்க முடியும். சில பேருக்கு கொஞ்சம் பொறுமையாக சொன்னால் அவங்களால கற்றுக்க முடியாது. அதனால தான். சரிங்களா? இப்போ இந்த படத்தை நம்ம வந்து பிஎன்ஜியாக மாற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் அனுப்பிக்கலாம். இந்த படம் பிஎன்ஜி அனுப்புறது மூலமாக என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஹேரையும் படத்தையும் ஒரே நேரத்தில் கட் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, உங்கள் படங்களை வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஒரு பேனர் டிசைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த படங்களை என்ன பண்ணலாம், ஈஸியாக தூக்கி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்போஸ் நீங்கள் அப்படி இல்லாமல் ஹேர் தனியாக சப்ஜெக்ட் தனியாக கட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை சங்கிலி போடாமல் விட்டுருப்பீங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி நகட்டும் போது பேக்ரவுண்டில் ஹேர் இருக்கும், உங்களுக்கு வந்து அதில் நிறைய ப்ராப்ளங்கள் வரும். லேயர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் பேனர் எடிட்டிங்லலாம் இந்த மாதிரி லேயர் வந்து சொதப்போம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோட்டோஷாப் 2019 வேணும். அப்படி இல்லைனா 19க்கு அடுத்து இருக்கக்கூடிய 20, 21 இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்லாம் வேணும். சரிங்களா? உங்களுக்கு எந்த ஃபோட்டோஷாப் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் இந்த ஆப்ஷன் இல்லை. 2019 இருந்து தான் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு கட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கிடச்சிருது. குயிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டிங் கிடச்சிருது. அது போல் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பும் நம்மளுக்கு அழகாக கிடச்சிருது. சரிங்களா? ஈஸியாக நம்மளால் கட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,